ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் ஓணம் ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உள்ளித்தீயல் அது எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு தவா வச்சு அதில் 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அதில் நான் ஒரு 1/2 கப்பு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். போட்டுட்டு அதை வறுத்து விட்டுக்கலாம். நம்ம இதில் இருக்க ஈரப்பதம்லாம் போய் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்துக்குவோம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து விடுவோம். ஆனால் ஜாஸ்தி இருந்ததுன்னா சீக்கிரம் தீஞ்சு போயிடும், அதனால லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துடுங்க. இப்போ ஓரளவுக்கு கலர் மாதிரி இருக்கு. இந்த அளவுக்கு வறுப்பட்டதும் இதில் 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு போட்டு வறுத்துக்குவோம். ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. நான் ஜீரகம் போடையில் கட் ஆயிடுச்சு, அதனால எடுக்க முடியல. நீங்கள் ஜீரகம் 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து விடுவோம். இப்போ இதில் ஒரு கொத்து கறிவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டு அதையும் வதக்கி விட்டுக்குவோம். வதக்கிட்டு இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், அப்புறம் 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். காரம் உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இந்த தேங்காயோட சூட்லேயே நல்லா வதங்கிடும் இது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை இறக்கி ஆற வச்சுக்குவோம். இது நல்லா ஆறட்டும். ஒரு மிக்சி ஜாரில் இந்த ஆறின தேங்காய், வறுத்த தேங்காவை இதில் போட்டுக்கலாம். போட்டு இதில் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிட்டு வந்துக்குவோம். நல்லா நைஸாக அரைச்சிக்குவோம். இப்போ ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டு பொரிஞ்சதும் ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயத்தை உரிச்சு வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். இதாக இருந்ததுன்னா முழுசா போடுங்க, இல்லை உங்களுக்கு கொஞ்சம் பெருசா இருந்ததுன்னா 2ஆ கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம். இதில் கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுக்கலாம், ஃப்ரை பண்ணிக்குவோம். இதில் ஒரு தக்காளியை, சின்ன தக்காளியை எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு இதில் இந்த தீயலுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். காரம்லாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடுவோம். இப்போ இதில் நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு பிழிஞ்சு வச்சிருக்கேன், அதை ஊற்றிக்குவோம். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இதில் நம்ம அரைச்ச இந்த தேங்காய் விழுதை இதில் ஊற்றிக்குவோம். மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிக்குவோம். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கறிவேப்பிலை போட்டுக்குவோம். போட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்ததும் மீடியம்ல வச்சுக்கிட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். ஊற்றின மசாலாவோட ஸ்மெல் போட்டும் கொஞ்சம் திறந்து பார்ப்போம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ திருப்பி மூடி வச்சுக்குவோம். மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்து பார்ப்போம். குழம்பு கொதிச்சு ஓரளவுக்கு சுண்டி இருக்கு. திக்கா வேணும்னு நினைச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்ட விடுங்க. திருப்பி மூடி வச்சுக்குவோம். இப்போ திறந்து பார்ப்போம். ஓரளவுக்கு திக்காக இருக்கு. இதுலேயே எனக்கு போகிறோம். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட சுண்ட வச்சுக்கோங்க. குழம்புல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இப்போ அருமையான உள்ளித்தீயல் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ தீயல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்குவோம். இப்போ டேஸ்டியான உள்ளித்தீயல் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் கறிவேப்பிலை வச்சுக்கலாம். இந்த உள்ளித்தீயலை நல்ல சூடான சாதத்தோட பப்படம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையான டேஸ்டாக இருக்கும். இதை செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் எங்களோட ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.